என்னங்க, நான் நான் ஒன்றும். ஐயோ, எந்திரிக்கிறாரே போச்சு, செத்த. சூர்யா, இங்க பாருங்கப்பா. இப்ப புரிஞ்சு போச்சு. ஏன் பொண்டாட்டி தான் உங்ககிட்ட வந்து இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லியிருக்கா. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு அது வேணா இது வேணான்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க சூர்யா. ஆனா எனக்கு புரியுது, உங்களோட நிலைமையில நானா இருந்திருந்தா கூட ஒரு கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு வீட்டுல நான் இதுதான் பேசியிருப்பேன். ஆனா நாங்க யாரு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நாங்க அப்படிலாம் நினைக்கிற குடும்பம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. நானா இருக்கட்டும், ஆதியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், யாருமே அப்படிலாம் நினைச்சதே கிடையாது. இன்னொன்னு சொல்ல போனோம்னா, எதுக்காக என் மனசுல நீங்களும் ஷாலினியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் தெரியுமா? ஒண்ணு, சுடரமா வயித்துல நீங்க பிறந்ததுனாலையும் அவங்கள மாதிரி ஒரு கேரக்டரை பார்க்கவே முடியாதுங்க. மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுல சுடரமாவை அடிச்சுக்கவே முடியாது. ரெண்டாவது, அப்பத்தாவோட வளர்ப்பு. அதை நான் நிறைய இடத்துல உங்ககிட்ட பாத்திருக்கேன். ரொம்ப கண்ணியமான பேச்சு, யார்கிட்டயும் தேவையில்லாம சண்டைக்கு போக மாட்டீங்க. ரொம்ப சாதுவான ஆளு. இப்படி ஒரு மாப்பிள்ள என் தகச்சிக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். அதை தாண்டி உங்க படிப்பு என்ன, நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க, நீங்க என் தங்கச்சிய பங்களால கூட்டிட்டு போய் வாழ போறீங்களான்னா நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்ல சூர்யா. அவளை சந்தோஷமா நிம்மதியா பாத்துக்கிற மாதிரி ஒரு பையன் கிடைச்சா மட்டும் போதும் தான் நான் இப்ப வரைக்கும் நினைச்சிருக்கேன். அத பத்தி நீங்க ரெண்டு பேருமே எங்க கிட்ட வந்து பேசும்போது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆள் நான் தான். கண்ணு, நீ என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நம்ம வீட்டுக்கு ஏத்த மாப்பிள்ளையாவும் உனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஆளுதான் நீ தேர்ந்தெடுத்திருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் நல்ல ஜாம்னு நடக்க வேண்டியது என்னோட கடமை. நானும் ஆதியும் இத பாத்துக்கிறோம். சூர்யா, நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. பேசினவங்களுக்கு என்ன அடி குடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, போச்சு. என்னங்க சூர்யா, நான் சொன்னது புரிஞ்சதில்ல? இல்ல என்னோட பேச்சுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிக்காம இருந்தா கூட சொல்லுங்க. ஐயோ அண்ணே, இந்த வீட்டுல எல்லாரும் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே அளவுக்கு உங்க மேல நானும் மரியாதை வச்சிருக்கேன்னு. எனக்கு மனசுக்குள்ள ஒரே பாரமா இருந்துச்சுன்னு. நைட் அவங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்னால நைட்டு சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. அப்ப இதே நினைப்போடுதான் வீட்டுல எல்லாரும் இருக்காங்களான்னு எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருந்துச்சுன்னு. அதான் காலையில விடிஞ்சோடனே உங்ககிட்ட வந்து பேசணும்னு வந்தேன். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க யாருமே என்ன அப்படி தப்பாலாம் நினைக்கலன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு. இது போதும் சூர்யா, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கும் ஷாலினிக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஷாலினி என் தங்கச்சியா இருந்தாலும் நீங்க என்னோட மச்சான், என் பொண்டாட்டியோட அண்ணன். நாங்க எப்படி உங்க கல்யாணத்தை சிம்பிளா நடத்த விடுவோம்? சீக்கிரமாவே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்களுக்கும் ஷாலினிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கலாம். சரி, காலையில எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கலான்னு கிளம்பி இருப்போம். எல்லாருக்குமே இதை பேசி லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லட்டு, நீ என்னமா லைப்ரரிக்கு போறியா? ஆமாண்ணே. சரிம்மா, பார்த்து கிளம்புங்க. சரிங்கண்ணே, நான் கிளம்புறேன். நான் பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. கண்டிப்பா இல்லப்பா சூர்யா, எதுவுமே நடந்திருக்காம நீ பேசியிருக்க மாட்டேன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீங்க பார்த்து காலேஜ்க்கு போயிட்டு வாங்க. சரிண்ணே. ஷாலினி, போலாமாங்க? போலாமாவா? சூர்யா அண்ணே. இல்ல, அவங்க லைப்ரரிக்கு போறாங்க, நான் காலேஜ்க்கு போறேன், அதான் கேட்டேன். ஓ, அவங்க லைப்ரரிக்கு போறாங்க, நீங்க காலேஜ்க்கு போறீங்க, இத நாங்க நம்பணும். சரிங்க சூர்யா, நம்பிட்டோம். மச்சான், கலாய்க்காதீங்க. சரி, நான் கிளம்புறேன். ஷாலினி, போமா. அதான் தம்பி கிளம்புறாப்ல. டேய், போ, டெய்லி அவர் கூட தான் போயிட்டு வரேன்னு பார்த்தாச்சு. பாத்துட்டியா? சரி அண்ணே, போயிட்டு வரேனே. பார்த்து பத்திரமா. பைக்ல போறீங்க, பார்த்து போங்க. அத்தாடி, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? சரிண்ணே. சூர்யா, வாங்க ஓடிடலாம். குட்டிமா, சொல்லுண்ணே. சரி, நீ கோபமா தான் இருப்பேன்னு தெரியும். நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். நீ காலேஜ்க்கு போயிட்டு வா, நானும் போயிட்டு வரேன். போயிட்டு வா. சாயங்காலம் உன்னை பேசிக்கிறேன். பாய். பாய் டாமா. டேய், உனக்கு ஸ்டேஷனுக்கு லேட் ஆகல? கிளம்பு. நிம்மதியா நீ தான் கூட்டிட்டு போறியா? ஆமா. நீங்க ரைஸ் மில்க்கு கிளம்பல? இந்நேரத்துக்கு கிளம்பிருப்பீங்களே. கிளம்புறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு கிளம்புறேன். என்ன வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நிம்சு, சாயங்காலம் ஒரே ஃபன்னா இருக்க போது. நிம்சு, எப்படா சாயங்காலம் ஆகும்னு இருக்கு ஒருத்தவங்கள வேற விதமா பாக்குறதுக்கு. வேதாக்கா, வழக்கம் போல உங்களோட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு வேதாக்கா. எப்படியும் நீங்க வேற எதுக்கோ தான் பிளான் பண்ணிருப்பீங்க, ஆனா அது மறுபடியும் எங்களுக்கு சாதகமாவே அமைஞ்சிச்சு பாத்தீங்களா? அண்ணன் மண்டையில ஓடிட்டு இருந்த டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அண்ணனை பத்தியும் ஆதிக்கும் முத்து அண்ணாக்கும் தெரிஞ்சிச்சு. இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக பிளான் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வேதாக்கா.
அடி பாவி, கேப்ல கிட விட்டுறாலே. நானே இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ வேற வந்து இப்பதான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. வேதாக்கா, உங்களுக்கு சத்தியமா இப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு பொருந்தும் வேதாக்கா. என்ன பாட்டு தெரியுமா? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலம் உள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். ஹே ஹே நிம்ஸ், நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகுது, போ நம்ம கிளம்பலாம். ஓகே ஆதி, பை வேதாக்கா, என்ஜாய். என்னங்க? ஏச்சி வாய மூடி. ஏன்டா இப்படி தேவையில்லாததெல்லாம் பண்ணி என் மோனத்தை வாங்குற? உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? நான் என்னங்க பண்ணேன்? நீ என்னடி பண்ணல? உன் இஷ்டத்துக்கு எல்லார்கிட்டயும் போய் பேசிட்டு இருக்க. யார் கிட்ட போய் அந்த பையன் கிட்ட பேசின? என்னங்க, நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். ஹே, ஒட்டிச்சு பொல்லுக்கு இல்லைன்னா உடைச்சிருவேன். என்னடி உண்மையை சொல்ற? இப்ப என்ன, உங்களுக்கு என்ன அடிக்கணும் அதானே? அடிங்க அடிங்க அடிங்க, பாத்துரலாம். என்ன, உன்கிட்ட நான் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால அடிங்க பாத்துரலான்னு திமிருகிட்டு வரியா? உன்னை ஒரு அற விட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த வழி ஒரு 5 நிமிஷம் நிலைக்குமா? அப்புறம் பழையபடி அப்படியே வேதாள முருங்க மரம் ஏறிடுவ. ஆனா அதுக்கு பதிலா வேற ஒண்ணு வச்சிருக்கேன், வா. வேற ஒண்ணா? என்னதுங்க? நீ வா, நான் சொல்றேன். வாயவே துறக்க கூடாது. இந்த வாயை வச்சுக்கிட்டு தானே பிரச்சனைய தலைக்கு மேல இழுத்துக்கிட்டு வர. இதுக்கப்புறம் அந்த வாயை வச்சு ஏதாவது பிரச்சனை செய்வ மவளே, சிட்டுக்கிருவேன் உன்ன. இப்ப எப்படி இருக்கு? சத்தியமா சொல்றேன்டி, உன் குரலை கேட்காம எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா எனக்கு? அப்படியே மனசுக்கு லேசா இருக்கு. எப்ப பாரு கத்திக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வந்து நானும் சரி போனா போது பொண்டாட்டியாச்சின்னு இறங்கி இறங்கி போய் பார்த்தேன். ஆனா நீ கேக்குற மாதிரி தெரியல. அதான் வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டிட்டேன். இங்க பாரு, உனக்கு இன்னைக்கு தண்டனை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லா 24 மணி நேரம் பிளாஸ்டர் போட்டே நீ உட்கார்ந்து இருக்கணும். சாப்பிடுறதுக்கு பிளாஸ்டர் அவுக்கலாம், அப்ப பேசணும்ல நினைக்காத. நீ 24 மணி நேரம் சாப்பிடவே கூடாது. என்னது 24 மணி நேரம் நான் சாப்பிட கூடாதா? அட பாவி மனுஷா, என்ன இப்படி பண்ணிட்டியே. நான் ஏதோ 10 தோப்புக்கரணை போட சொல்லுவாரு, டக்கு டக்குன்னு போட்டுட்டு போய் வேலையை பாப்போன்னு நினைச்சா. இந்த சொல்றது நம்ம எதுக்கு கேட்கணும்? இப்பவே பிளாஸ்டர் அவுத்துட்டு நான் போய் சாப்பிட தான் போறேன். இப்பவே அவுத்துட்டு இப்பவே போய் சாப்பிட போறேன். பிளாஸ்டர் வாயில இருந்து அவுக்க ட்ரை பண்ண முதல் டெட் பாடி நீ தாண்டி. என்னென்ன பேச்சு பேசுன? ஏண்டி, யாராவது நல்லா இருந்தாலே உனக்கு பிடிக்காதா? எப்படி அவங்கள கெடுக்கலாம், எப்படி அவங்க குடும்பத்தை பிரிக்கலான்னு ஏண்டி இப்படியே யோசிச்சுட்டு இருக்க? கொஞ்சமாவது நல்ல விதமா யோசிக்கவே மாட்டியா? ஏய், நீ நல்ல விதமா யோசிச்சாதான் உன் பிள்ளைக்கு நீ அது மாதிரி சொல்லி தர முடியும். அதை விட்டுட்டு ஏண்டி இப்படி எல்லாமே கெட்டதாவே நினைக்கிற? அடடடடடா, என்ன நல்லா இருக்கு தெரியுமாடி? நீ என்ன பேச வரன்னு கூட என்னால கேட்க முடியல பாத்தியா? ச்சே, இந்த பனிஷ்மெண்ட்ட நான் இத்தனை நாள் ஏன் யோசிக்காம விட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா காலையிலேயே ஒரு ஃபுல் கட்டு கட்டி இருப்பேனே. லேட் ஆகட்டும், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம், பசிக்கலன்னு சொல்லி ஒரு வாய் கூட நான் வைக்கலையே. எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் இந்த மனுஷன் கொடுத்துட்டாரே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாருடி, இந்த சேரை விட்டு நீ எந்திரிச்சு போகணும்னா ஒண்ணு பாத்ரூம் போகணும், அப்படி இல்லனா நைட்டு தூங்கணும். இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் உனக்கு அலவுடு. இந்த சேரை விட்டு நீ எந்திரிச்சாலோ இந்த பிளாஸ்டர் அவுத்தாலோ அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் இன்னும் ரொம்ப கொடூரமா இருக்கும். வேண்டால, அப்போ அமைதியா உட்காரு. ஐயா, பெரிய தங்கம், வேதா. அம்மா வாங்க, உள்ள வாங்க. ஐயா, அட கடவுளே, வேதா என்ன கண்ணு, ஏன் இப்படி வாயில பிளாஸ்டர் போட்டு உட்கார்ந்திருக்க? கண்ணு, நீ ஏதோ சொல்ற, ஆனா அது எனக்கு புரியல கண்ணு. மா, என்னம்மா வேணும்? இல்லையா, ரொம்ப நேரமா நீங்க யாரும் சாப்பிடவே வரல. பிள்ளைங்க எல்லாருக்கும் கட்டி கொடுத்துட்டேன். இங்க சாப்பிட வரலன்றதுனாலதான் சரி ரூம்க்கு வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு தான் வந்தேன். அப்படியா? ஹேமா, வாசம் நல்லா கமகமன்னு இருக்கு. ஆமா, என்ன சாப்பாடு? ஐயா, மட்டன் பிரியாணியா? என்னது, மட்டன் பிரியாணியா? அட பாவிங்களா, யார கேட்றா மட்டன் பிரியாணி இன்னைக்கு செஞ்சீங்க? ஐயோ,
எல்லா நாளும் சாம்பார் கீரை பொரியல் தானடா செய்வீங்க. இன்னைக்கு என்னடா கேடு வந்துச்சு உங்களுக்கு? எதுக்குடா இன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சீங்க? ஐயோ கேட்க கூட முடியலையே. ஐயோ மட்டன் பிரியாணியா? இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்? ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் இல்லையா, நம்ம ஆதி பையதான் மட்டன் பிரியாணி வேணுமா, அதுவும் உங்க கையால எனக்காக ஸ்பெஷலா செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு. சின்ன தங்கம் கேட்டு செய்யாம இருப்போமா, அதான் உடனே வாங்கிட்டு வர சொல்லி செஞ்சுட்டயா. அடடே கொழுந்தனாரே, உன்னோட வேலைதான் இதெல்லாமாடா. ஐயோ அடன் கொய்யால, இந்த நிலைமையில நான் உட்கார்ந்திருக்கேன். உனக்கு மட்டன் பிரியாணி வக்கனையா கேட்டுச்சாடா? ஏன்டா இன்னைக்கு பார்த்து மட்டன் பிரியாணி கேட்ட? எனக்கு பிடிக்காத முருங்கைக்கீரை செஞ்சிருக்க கூடாது இன்னைக்கு. அது செஞ்சிருந்தா கூட கொஞ்சம் மனசு ஆறி இருக்கும். மட்டன் பிரியாணியை செஞ்சு வச்சிருக்கீங்களே, அதுவும் கண்ணு முன்னாடியே வச்சுட்டு சாப்பிடாதன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஐயோ ஆமா, ஏயா வேதா வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டி இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். நம்ம ஆதி இருக்கான் பாத்தீங்களா, அவன் இன்னும் மென்மேல போலீஸ் ஆகி வளரணும். நம்ம நிம்மதி சீக்கிரம் டாக்டர் ஆயிடணும். நம்ம ஷாலினிக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைச்சு அவளும் கலெக்டர் ஆயிடணும். நம்ம தாத்தாவும் நல்லபடியா இருக்கணும், அப்பத்தாவும் நல்லபடியா இருக்கணும்னு வேதா மௌன விரதம் இருக்கா. எது மௌன விரதம் இருக்கேனா? நான் ஏன்டா நீங்களாம் நல்லா இருக்கணும்னு மௌன விரதம் இருக்க போறேன்? ஐயோ நீங்களாம் நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா எனக்கு என்ன? நான் நல்லா இருக்கணும்னு தானடா நான் எப்போதும் வேண்டுவேன். அட பாவிங்களா, என்ன ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? கண்ணு அப்படியா கண்ணு, நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நீ மௌன விரதம் இருக்கியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஐயோ இந்த மாமியார் வேற அதையும் நம்பிக்கிட்டு வந்து என்கிட்டயே வந்து கேக்குறா பாரு, நான் எப்படி பேச முடியும்? சரி கண்ணு, இன்னைக்கு முழுக்கா பண்ணி பேச மாட்டியா? என்ன தாய் கிழவி சந்தோஷப்படுது? அம்மா, அவ பேசுறது மட்டும் இல்ல, சாப்பிட கூட மாட்டா. எது சாப்பிடவும் சாப்பிடாதா? ஆமாமா, நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னு மௌன விரதம் பிளஸ் உண்ணா விரதம் ரெண்டுமே இருக்கா. நான் எப்பயா சொன்னேன்? ஐயோ சாவடிக்கிறாங்களே. உண்ணாவிரதமா? கண்ணு ரொம்ப நல்லது கண்ணு. சாமி கிட்ட அப்பப்ப இந்த மாதிரி வேண்டுதல் வச்சா சாமி நம்ம கூடவே இருந்து நம்மள காப்பாத்தும் கண்ணு. மொன்னும் கட்டி. நான் கூட ஒரு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் கண்ணு, நம்ம குலதெய்வம் கோயில்ல போய் நம்ம வேண்டுதல் பண்ணணும்னு. ஆனா நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி நீயே செஞ்சுட்டு பாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணு. நம்ம வீட்டோட பெரிய மருமகன்னு நீ நிரூபிச்சிட்ட கண்ணு. ஆமா, அரசாங்கத்துல எனக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்க போறாங்க பாரு, நிரூபிக்கிறாங்களா? ஏமா நீ வேற. ஐயோ இப்பன்னு பார்த்து மட்டன் பிரியாணி வேற செஞ்சுட்டேனே கண்ணு, அத வேற ஞாபகப்படுத்துற பாரு தாய் கிழவி. சரி கண்ணு பரவாயில்ல, உன் பங்க நாய்க்கு வச்சறேன். அடப்பாவிகளா, குடும்பமாடாது எல்லாரும் சேர்ந்து இப்படி சதி பண்றீங்களேடா. பெரிய தங்கம் நீ அத சாப்பிடியா? அம்மா, நீங்க கீழே கொண்டு போய் வைங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சரியா, ஆனா நேரத்துக்குன்னு சாப்பிடணும்யா. வேதா வர விரதம் இருக்கு பாரு, அது முன்னாடி சாப்பிடாதயா, பாவம் புள்ள அப்புறம் ரொம்ப கஷ்டப்படும். ஓ, அவ முன்னாடி எதுவும் சாப்பிடக்கூடாதம்மா? சாப்பிடக்கூடாதியா, நம்ம சாப்பிடும் போது அந்த வாசம் போய் அவங்களுக்கும் பசிக்குமா, அப்ப அவங்களுக்கும் சாப்பிடணும்னு தூண்டும். அப்படி அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா அப்புறம் சாமி குத்தாய் போயிரியா. ஓ அப்படி, சரிம்மா, வேதா முன்னாடி சாப்பிடக்கூடாது. சரி சரியா, நான் கீழே போறேன், நீங்க வந்து சாப்பிட்டுக்க. ஆ சரிம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கண்ணு, உனக்கு உட்கார்ந்துருக்கவே போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா மனசுக்குள்ள கந்தசஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே இரு, அப்போ உனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரியா? எவ்வளோ நல்ல புள்ள, குடும்பம் நல்லா இருக்கணும்னு மௌன விரதம் உண்ணாவிரதம்லாம் இருக்குது. நான் கும்பிட்ட சாமி வீண் போகல, எனக்கு மூத்த மருமக நல்லாவே கிடைச்சிருக்கா. இந்த தாய் கிழவி செவனேன்னு போயிருந்தா கூட இந்த மனுஷன் சும்மா இருந்திருப்பாரு. போய் போய் என் முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருச்சு. இப்ப இந்த மனுஷன் வேணும்னே என் முன்னாடி வெறுப்பேத்தி சாப்பிடுவாரு. ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? தயவு செஞ்சு இந்த மனுஷன் இருந்து காப்பாத்து. ஐயோ என்னடி கஷ்டமா இருக்கா? இருக்கணும்டி, உனக்கு இருக்கணும். நீ ஒரு வார்த்தையும் பேசும்போது மத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மத்தவங்கள நீ வார்த்தையால கஷ்டப்படுத்துறீல, அதே வார்த்தைய உன்கிட்ட நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஆனா நாங்க ஏன் பேசாம இருக்கோம் தெரியுமா? உன்ன மாதிரி நாக்குல நரம்பு இல்லாமலாம் எங்களுக்கு பேச வராது. இது வரைக்கும் அந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்க. யாராவது உன்கிட்ட ஏதாவது தப்பா பேசிருப்பாங்களா? அன்னைக்கு கூட இதே இடத்துலதான் தூக்குல தொங்குற மாதிரி எவ்வளவு ஆக்ஷன் விட்ட. அதுக்கு கூட எங்க அம்மால இருந்து யாருமே உன்னை கஷ்டப்படுத்தினது இல்ல. ஆனா நீ மட்டும் ஏண்டி இப்படி இருக்க? உன்னால 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னு நினை. அதை விட்டுட்டு எப்படி அவங்கள பிரிக்கிறது, எப்படி அவங்கள சேர விடாம பண்றதுன்னு அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா முழு பைத்தியமாவே ஆயிடுவேன். ஆமா, நான் எல்லாரையும் பிரிக்கணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா? எவனோ எப்படியோ போறான், அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. ஆனா அந்த சொத்து, அதுதான் எனக்கு பிரச்சனையே. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல.
நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரன்னு மத்தவனுங்க சொத்துக்கு ஆசைப்படுறேன். நம்ம வீட்டோட சொத்து அது கூட நம்மளுக்கு உரிமை இல்லனா இது என்னது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப என்னோட சின்ன வயசு கனவெல்லாம் நான் பாழாக்குறதா? எனக்கு சின்ன வயசுல இருந்து பெரிய கனவு இருக்கு. நான் ஒரு பெரிய பங்களால வாழணும். நம்ம வீட்ல 4-5 காராவது நிக்கணும். டெய்லி ஒரு பட்டு புடவைன்னு வருஷத்துக்கு 365 பட்டு புடவை இருக்கணும். அது கூட நகைலாம் நிறைய வச்சிருக்கணும்னு என்னோட ஆசை எல்லாத்துலயுமே இவரு மண்ணள்ளி போட பாக்குறாரு. அப்படி ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் எதுக்கு மத்தவங்க கிட்ட எல்லாம் போய் இது பண்ணணும்? என்ன மனசுக்குள்ளே என்ன திட்டுற போல? திட்டிதான் பாரு. இங்க பாரு வேதா, உனக்கு நான் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலயும் என்ன வேற விதமா பாக்குறாத. என்ன வேற விதமா பாக்கணும்னு ஆசை கூட பற்றாத. அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். அப்புறம் பொண்டாட்டியாவது அதுவாதுன்னு வெட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஐயோ, இவரு செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆள் தான். இப்படி மனசாட்சி எல்லாமே உட்கார வச்சிருக்காரு. அதுவும் மட்டன் பிரியாணிய கண்ணுக்குள்ள காட்டிக்கிட்டு. பேசாம இருந்துருவேதா. இதுக்கு தேவையில்லாம பண்ற. நான் சொல்ற வரைக்கும் இந்த பிளாஸ்டரை நீ அவுக்கவே கூடாது. ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்தா ஒன்னும் செத்துற மாட்டேன். வயிறும் நல்லா கிளீன் ஆகும். அப்படியே இரு. தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும்னா பிளாஸ்டர் அவுத்து விடுறேன். ஆனா மத்தபடி பிளாஸ்டரை நீ அவுக்க கூடாது. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. புரிஞ்சுதா? டடான். அடடடடா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி பாத்தீங்களா? வேதாக்கு இந்த பனிஷ்மெண்ட் எவ்வளவு நல்லா இருக்குல்ல? நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த பனிஷ்மெண்ட்டை இந்த எபிசோடோட முடிச்சிடலாமா இல்ல அடுத்த எபிசோட்லயும் இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். ஏன்னா வேதா பண்ணது அப்படி. நீங்க சொல்றத பொறுத்து அடுத்த எபிசோட் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் நிம்மதி சொன்ன மாதிரி வேதா போடுற பிளான் எல்லாமே நம்மளுக்கே சாதகமா அமையுதுல. அதுலயும் நிம்மதி ஒரு பாட்டு பாடினா பாருங்க, அது அப்படியே வேதாக்கு ஆப்டா இருந்துச்சு. ஓகே மக்களே, இன்னைக்கு நிறைய பேர் எபிசோட் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நானே இந்த எபிசோட் எடுக்கும்போது நிறைய சிரிச்சேன். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு மீன் குழம்புங்க. எதனால இந்த ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே, அதனாலதான் அவருக்கு பிடிச்ச மீன் குழம்பு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய். அப்புறம் மறக்காம வேதாக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்ல இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? நீங்களே உங்களோட கருத்துக்களையும் சொல்லிடுங்க. பாய் மக்களே.